ஹாய் எவ்ரிவன். தளபதி விஜய் இப்போ நம்ம அரசியலுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் இந்த ஒரு கட்சியில வின் பண்ணிட்டா இவங்க, அதாவது விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறத விட அண்ட் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் வச்சு எது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அறிக்கையில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் உங்க இன்ஃபார்மர் திஸ் ஐடி ஸ்குவாட். தளபதி விஜய் அரசியலுக்குள் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ட்விட்டர்ல பத்தி விட்டாங்க. இது காட்டு தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எனிவே அண்ட் தளபதி விஜய் இப்போ நம்ம நினைச்ச மாதிரியே அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. கட்சியோடைய நேமை இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறாங்களாமா. அதாவது கட்சியோட நேம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருக்காங்க இந்த ஒரு கட்சிக்கு. அண்ட் இந்த ஒரு நேமை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா. அந்த ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பயங்கரமா மாற வேண்டியது இன்னுமே நிறைய இருக்கு. நிறைய பேர் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சம்பாதிச்சுட்டு வராங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த ஏமாத்திட்டு வராங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாம ஒரு தூய்மையான தமிழ்நாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோலயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தளபதி ஒரு போட்டோ கீழே ஒரு வேர்ட்ஸ் அண்ட் கோட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு கோட்ஸை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இந்த ஒரு கோட்ஸை போட்டோ கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இவங்களாகட்டும் அண்ட் இதுக்கு மேல வாழ வர பிறக்கிறாங்க இல்லையா. அவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு கட்சி நான் தளபதி, அதாவது நான் தலைவனா நின்று மிகப்பெரிய ஒன்ன செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீரமா இந்த ஒரு கோட்ஸை மென்ஷன் பண்ணி தன்னோட தளபதி போட்டோ கீழே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க என்னென்ன ப்ராப்ளம் அண்ட் பாத்தீங்கன்னா இவங்க இப்போ இருக்கிற அரசியல் கட்சியில இவங்கள என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா உடைச்சு சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய். அந்த ஒரு அறிக்கையில என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், ஆர்கனைசேஷன் சரியா இல்ல. ஏன் அப்படின்னா பயங்கரமா எல்லாமே ஏமாத்திட்டு வராங்க. இன்றளவுமே பொதுமக்கள் ஆகட்டும் எல்லாருமே ஏமாந்து கிடக்குறாங்க. ஒரு பக்கம் லஞ்ச ஊழல், இன்னொரு பக்கம் காசு அடிக்கிறது. இப்படிதான் போயிட்டு இருக்க தவிர ஆர்கனைசேஷன் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஓப்பனா ஒரு உடைச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே காசு ஆகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த அளவுமே பாத்தீங்கன்னா லஞ்சம் ஆகுறதாகட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு அதாவது ரோடு போறேன்னு சொல்லி இந்த ஒரு காசை வாங்கி அமைத்திட்டு ரோடு போடாம இருக்கிறதாகட்டும் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த ஒரு காசு சம்மந்தப்பட்ட இந்த ஒரு ஒர்க்கை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மாத்தணும். அதாவது ரொம்ப ட்ரூவா இருந்து இந்த ஒரு கட்சி நிறவணும் அப்படின்னா பயங்கரமா எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோரிக்கையும் ரெண்டாவதா கொடுத்திருக்காரு. சரி, மூணாவதா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுமக்களை பிரிச்சு விட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு வேட்சி ஆகட்டும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். மக்களை பிரிச்சு விட்டு அப்படின்னா ஒரு ஜாதி மதம் ஆகட்டும் இது மாதிரி பிரிச்சு விட்டு அண்ட் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அரசியலே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோட்ஸை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. சரி, நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா யூனிட்டி ப்ராக்ரஸ். அதாவது எங்களோட கட்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தூய்மையானதா மட்டும் இல்லாம ஒரு ட்ரூவான ஒன்னா இருக்கும். இது மாதிரி லஞ்ச ஊழல் இது மாதிரி எதுவுமே இருக்காது. மிகப்பெரிய ஒரு தூய்மையான இந்தியா மாதிரியே தூய்மையான தமிழ்நாடா இருக்கும். இதுக்கு மேல பிறக்கிற ஒரு குழந்தைக்காகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம கட்சி பாத்தீங்கன்னா பயங்கரமா தெரியணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் இல்லாத காலத்திலயுமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூனிட்டி ப்ராக்ரஸ பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் சரி, நவ் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ நாங்க கட்சியில வின் பண்ணிட்டா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராசஸ மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிரான்ஸ்பரண்ட் அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறது இந்த ஒரு இதெல்லாகட்டும் இந்த ஒரு பிரச்சனையாகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தமா மாற்றப்படும். இப்போ நடக்கிறத விட பயங்கரமா பீப்புள் வெல்ஃபேருக்காக எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அதிபயங்கரமா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டா சொல்லியிருக்காரு. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாங் டைம் யோசிக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது இப்போ ஒரு கட்சியில உள்ள வர அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு வருஷம் மட்டும் இந்த நான் சாவர வரை மட்டும் இல்லாம நான் செத்தக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட கட்சியை பத்தி பேசணும். நான் பண்ண நல்லதை பத்தி பேசணும். அண்ட் நான் செத்தக்கு அப்புறமும் இந்த ஒரு கட்சியில இருந்து எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரமா நல்லது பண்ணும் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாங் டைம் பிளான ஆக்குபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சரி, மூணாவதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
Now, இந்த ஒரு ஜாதி மாற்றம் இல்லாம மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடா இருக்கணும் அண்ட் வித்தவுட் கரெக்ஷன். இது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு தப்பெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இந்த தண்ணி வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம். சோ இந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம மிகப்பெரிய ஒரு தூய்மை தமிழ்நாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நாங்க உயிரை கொடுத்து கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணு. சோ எல்லா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நாங்க பண்ண இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப நீங்க உங்க சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு வேணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்பையில இருந்து நிறைய இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அப்பயே மிகப்பெரிய ஒரு கொள்கையை வச்சிருக்காரு, மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு ஆசையை மட்டும் இல்லாம இப்ப ஒரு பொலிட்டிக்கல் கட்சியுமே ஓபன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும். சோ இங்க ஒரு விஜய் மக்கள் சார்பாக மட்டும் பண்ணது மட்டும் இல்லாம இது NOC ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. சரி, அதை விடுங்க. சோ இப்ப இந்த ஒரு பொலிட்டிக்கல் எங்களுக்கு வேணும். சோ நீங்க நினைச்சதை விட இன்னுமே பாத்தீங்கன்னா நாங்க அதிகமா நிறைய மாத்த வேண்டியது இருக்கு இந்த ஒரு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இந்த ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நவ் இப்ப பாத்தீங்கன்னா நேமும் புகழும் பத்தி மிகப்பெரிய ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சோ மக்கள் நீங்க எனக்கு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நேம சொல்லியிருக்கீங்க. சோ இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ற இல்லையா, இந்த ஒரு கட்சிக்கும் உங்க சப்போர்ட்ட மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டா கொடுங்க. இதுக்கு ஒரு நேம் வைங்க, உங்க தலைவனா நான் ஆய் காட்டுறேன். நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு தலைவனா எந்த ஒரு வித்தவுட் கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இருந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்காக இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 25 ஜனவரி அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா பனையூர்ல ஒரு ஆபீஸ் வந்தது. ஆபீஸ்ல மீட்டிங் வச்ச மாதிரி ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் வீடியோஸ்லாம். சோ அந்த ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு கட்சியை யார் யார் லீடரு, சோ யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வரியாகட்டும் சோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ எங்களோட இலக்கு 2026. சோ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நாங்க கட்சிக்குள்ள என்ட்ராக போறோம். நவ் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா பீப்புளுக்காக சோ எல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோட்ஸ் ஆகட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வரக்கூடிய 2 மாசத்துல பாத்தீங்கன்னா PM எலெக்ஷன் வருது. அந்த ஒரு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் ஆகட்டும் சோ இவங்க நிக்க கிடையாது அண்ட் இவங்களுக்கு சம்மதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோரிக்கையாகட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு எலெக்ஷன் 2 வருஷம் கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த ஒரு பிளாக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் அண்ட் சின்ன நிறைய இல்லையா, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்டோட ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நவ் அரசியல் பவர் உங்களோட எங்களுக்கு தேவை, அதாவது எங்களுக்கு இப்போ உங்களோட அரசியல் பவர் பயங்கரமா தேவைப்படுது. நிறைய மாத்த வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பச்சையா உடைச்சு சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் இப்படி சொல்றப்ப நம்ம சொல்ல நினைக்கவே தேவையில்ல, நமக்கே தெரியும். அதாவது அவரு சொல்லி நமக்கு தெரிய வேண்டியது கிடையாது. நம்ம இங்க வாழ்ந்துட்டு வரோம், என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காகட்டும் நியூஸ் ஆகட்டும் எல்லாமே தெரியுது. அண்ட் அதை பாத்தீங்கன்னா சொல்லாம சொல்றாரு அப்படின்னு சொல்லணும். ஒரு புது கவர்மெண்ட்டையே சேஞ்ச் பண்ணும், மிகப்பெரிய நான் தலைவன் ஆயிட்டேன் அப்படின்னா சோ ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு கவர்மெண்ட்டே நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாரு. நெக்ஸ்ட் பீப்புள் பவர் எக்ஸெட்ரா, உங்களோட பவர் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இனிமேல சினிமாக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தமான செய்தி அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ 2 படத்துக்கு கமிட் ஆகியிருக்காரு. இந்த ஒரு பொலிட்டிக்கலை சும்மா பாத்தீங்கன்னா ஒரு சலுப்பா இருக்குன்னு மட்டும் பார்க்காம மிகப்பெரிய ஒண்ணா பார்த்திருக்காரு. ஒரு உயிரோட ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை அண்ட் இந்த விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பண்ணிட்டு வந்தாரு இல்லையா. சோ அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகி சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கட்சியில ஆகட்டும் சோ இது மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லணும். 2026ல இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள வந்துருவாரு. அண்ட் ஃபைனலா டோட்டல் காலி அண்ட் சினிமாக்குள்ள பாத்தீங்கன்னா இனிமேல் என்ட்ராக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இப்போதைக்கு தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி முடிச்சிட்டாரு. சோ இந்த ஒரு கோரிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தளபதி செய்வாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ இப்போதைக்கு இப்ப இருக்க இந்த ஒரு பொலிட்டிக்கல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி வேண்டியது தெரிய வேண்டியது இல்லை, தளபதி சொல்ல வேண்டியும் தெரிய வேண்டியது கிடையாது. அண்ட் இந்த ஒரு டோட்டல் சிஸ்டமே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம தளபதிக்கே ஓட் பண்ணிடுவோம். என்னோட ஓட் ஆகட்டும். ஸோ நம்ம தளபதிக்கு தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் பை.